எல்லாருமே தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நான் கண்டிப்பாக டெய்லர் எல்லாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். இன் கட்டிங், ஒன்லி கட்டிங். அதுக்கப்புறம் பார்ட் 2ல் வந்து ஸ்டிச்சிங்கில் என்னெல்லாம் சீக்ரெட்ஸ் இருக்குது. சீக்ரெட்ஸ் மீன்ஸ் நுணுக்கங்கள், டெய்லருக்குனே தெரிஞ்ச சில நுணுக்கங்கள். நீங்கள் கிளாஸே போய் கற்றுட்டு இருந்தாலும் சில விஷயத்த வந்து கண்டிப்பாக ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே நம்ம சேனலில் டோட்டலாக நான் ரிவீல் பண்ண ஆசைப்பட்றேன். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஓரளவு வீடியோஸோ இல்லை நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கோ நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு ப்ராசஸ், ஒரு 2-3 பேருக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு, உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுதுன்னா நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம கஸ்டமரை பொறுத்தவரை என்னென்னா, ஸ்டிச் பண்ணணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த கிளாத்துக்கு இந்த துணி வேணும்னா அவங்க அதை மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சில பேர் தான் நீட்டாக வேணும், பர்ஃபெக்டாக வேணும், வேறு வழி இல்லாமல் போடுறவங்க தான் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த வேறு வழி இல்லாமல் போடுறவங்கலாம் நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்லனா, நீங்கள் ஈர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து கஸ்டமர் கிடைக்கும். அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னு நம்ம வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இப்போ உங்ககிட்ட தைச்சவங்க திரும்ப தைக்கணும் அப்படின்றப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். டைமிங், ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரை டைமிங் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒரு 2 days 3 days டைம் கேட்குறீங்கன்னா நீங்கள் சொன்ன டைமுக்கு அவங்கள வாங்க வைங்க. சொன்ன டைமுக்கு முன்னாடியும் கொடுக்காதீங்க, சொன்ன டைமுக்கு லேட்டாக கொடுக்காதீங்க. முக்கியமாக லேட்டான்றது அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டெய்லரை விட்டுட்டு இன்னொரு டெய்லருக்கு போகிற பெரிய ரீசனே என்ன இருக்குன்னா, கரெக்ஷனாக கூட இருக்காது. கரெக்ஷன் கூட அவங்க மைண்டில் அவ்வளோ ஃபிக்ஸ் ஆகாது. பட் அவங்க நினச்ச நேரம் அவங்க ப்ளவுஸ் அவங்க கைக்கு போகாட்டினா மட்டும்தான் அவங்க அதை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு திங்க், நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து நீங்கள் சொன்ன டயத்தை விட லேட்டாக ஆக்கிடாதீங்க. நீங்கள் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ 2 days டைம் கேட்குறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டேவே கொக்கி எல்லாமே கஸ்டமர் கையில் கொடுக்குற மாதிரி அந்த ப்ளவுஸை ரெடி பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட என்றைக்கு சொன்னீங்களோ அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணி அவங்களே வருவாங்க. அப்படி வராட்டி நீங்கள் ஒரு ரிமைண்ட் கொடுத்தா போதும், அவங்க வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஓகே. அப்புறம் ஃபஸ்ட்டு திங்க் வந்து நம்மளும் லாஸ் ஆகக்கூடாது. ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரை நிறையா ஏமாற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சில பொண்ணுங்களாம், நம்ம கேர்ள்ஸை பொறுத்தவரை சில பேர் ஃபேமிலி பொருளாதாரத்துக்காண்டி இந்த தொழிலை பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லைனிங் துணி அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அட்வான்ஸ் வாங்காதீங்க, ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போது சப்போஸ் அவங்க ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்கல, இல்லை பாதி அமௌண்ட்டு கொடுத்து பாதி அமௌண்ட்டு கொடுக்கல, இந்த 2 ரீசன் இருந்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ண கிளாத்தை கொடுத்துருங்க. பட் அவங்க அளவு துணியாக கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கொடுக்காதீங்க. இது மோஸ்ட்லி 2வது டிப்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு, நான் எப்படி ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ மேட்ரே நான் அதை சொல்லிடுறேன். ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது, என்னால் நான் எவ்வளோ தான் புரண்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸு இன்னொரு ப்ளவுஸை கூட தச்சிடுறேன். ஆனால் குக்கி எல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் தான் என்னால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியுது, இல்லை 2 ப்ளவுஸ் தான் முடிக்க முடியுதுன்னா ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் கட்டிங் ப்ராசஸ் நம்ம வீடியோ சேனலில் நிறையா போட்டிருக்கும் போதே சொல்லியிருக்கேன். ஒரு துணியை வந்து எப்படி மடித்து கட் பண்ண பிறகு எந்த மாதிரி மடித்து சுருட்டி வைக்கணும்னு, ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கணும்னு, அந்த மாதிரி ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ப்ளவுஸ் 4 ப்ளவுஸ் ஒரு 2-3 கஸ்டமர் கொடுத்துட்டாங்கன்னா அவங்கவுங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அந்த ப்ளவுஸோடு சேர்த்து சுருட்டி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக சுருக்கன்றதே இருக்காது. நீங்கள் ஒரு ப்ளவுஸாக முடிக்க டக்கு டக்குன்னு நீங்கள் அடுத்தடுத்த ப்ளவுஸ்க்கு போய்கிட்டே இருக்கலாம். இது ஒன்று இருக்குது. 2வது, இப்போ என்னோடய ப்ளவுஸ் வந்து என்னோடய கஸ்டமர் வந்து ஒரு 4 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது லைனிங் துணியாக இருந்தாலும் சரி, ஃபுல் வாயிலாக இருந்தாலும் சரி, இப்போ லைனிங் துணியாக இருந்துச்சுன்னா அதை அயர்ன் பண்ணி லைனிங் கிளாத்தை அயர்ன் பண்ணிடுங்க. எத்தனை பீஸ் இருக்கோ அத்தனை பீஸுக்குமே லைனிங் துணி அயர்ன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருங்க. அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு பீஸை வந்து நார்மலாக எப்போயும் அளந்து ட்ரேஸ் பண்ணி நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னொரு லைனிங் துணி எடுத்து அவங்களோட லைனிங் துணி எடுத்து லைனிங் துணியில் மட்டும் கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு ப்ளவுஸ்லேருந்து அடுத்த ப்ளவுஸ் போகிறதுக்குள்ள அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன்,
இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி லைனிங் துணியில் ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்படி நீங்கள் ஒரு ஒரு இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு முறையும் அளந்து பார்க்க தேவையில்லை, செக் பண்ண பார்க்க தேவையில்லை. ஸ்டிச்சிங் நீங்கள் லாஸ்ட்டாக எண்டில் நீங்கள் சைடு ஸ்டிச்சிங் ஸ்டாயின் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு குழப்பமே வராது. ரொம்ப கிளியராக போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இதில் என்னென்னலாம் நோட் பண்ணணும், ஓகே நான் ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டேன், இல்லை என் கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்ககிட்ட வாங்கினாலும் ஓகே, நீங்கள் உங்களை நம்பணும். இவங்க நம்மளுக்கு மறுபடியும் கொண்டு வந்து துணி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களோட துணியை வந்து பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. இவங்க பேர் அப்படின்னு சொல்லி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பரும் போடலாம். அட் த சேம் டைம் நீங்கள் சார்ட் வந்து யூஸ் பண்ணலாம். சார்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அது எப்படின்னா ஹோல்டு டக்குன்னு வந்து மடங்காது, டக்குன்னு வந்து வேஸ்ட் ஆக சான்ஸ் இல்லை. நீங்கள் எப்படி ஹோல்டு பண்ணி பத்திரப்படுத்தி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது தாங்க வாய்ப்பு இருக்குது. நியூஸ் பேப்பர் லேஸாக இருக்கிறதுனால நீங்கள் அது டக்குன்னு டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், பேப்பர் கட்டிங் எப்படி போடுறதுன்னு. அதையும் வேணால் டவுட் இருந்தால் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் பேப்பர் கட்டிங் போட்டுட்டேன். இப்படி எல்லாருக்கும் பேப்பர் கட்டிங் போட்டால் கன்ஃப்யூஸ் ஆகும். எஸ் ஆகும். நீங்கள் கலர் மாற்றியே போட்டாலும் எஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் பேப்பர் கட்டிங்கில் உங்கள் கஸ்டமரோட நேம் நோட் பண்ணிக்கிறணும் ஒன்று. ரெண்டாவது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, உங்கள் பேப்பர் கட்டிங்கில் சைடு ஜாயினிங்க்கு எந்த மார்க்கிங், கழுத்துக்கு எவ்வளோ இன்ச் விட்டுருக்கீங்க, இப்படி எல்லாமே அதில் மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃப்ரண்ட் பார்ட்டு கிராஸாக ஸ்ட்ரைட்டானு அந்த சென்டரில் கூட எழுதி நோட் பண்ணிக்கோங்க. இன்னார் பேர்னு போட்டுட்டு இது ஸ்ட்ரைட் பீஸா இல்லை கிராஸ் பீஸா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் பேப்பர் கட் போட்டிங்கன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம லைனிங் துணியில் கட் பண்ணும்போது நம்ம அப்போயே கட் பண்ண போகிறோம், அப்போயே நம்ம திரும்ப ப்ளவுஸ் துணியில் கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கிராஸான்றது மறக்காது. நீங்கள் பேப்பர் கட் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மறக்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கட்டிங் இல்லை அளவு கட்டிங்கை வச்சு லைனிங் துணி போட்டு மொத்தமாக ரப்பர் பேண்ட் போட்டு டக்குன்னு சுருட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப 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 ஃபாஸ்ட்டாக உங்கள் ப்ளவுஸை வந்து டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் முடித்து கஸ்டமர் கையில் நீங்களே நினைப்பீங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம தைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கே பிடிக்கும். அதேமாதிரி உங்களுக்கும் ஒரு போரிங் ஆகாது. ஸ்டிச்சிங்கை பொறுத்தவரை நீங்கள் டெய்லரிங் ஆகிற வரைக்கும் ஒரு கஸ்டமர் எப்படா கிடைக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் கிடச்சிட்டா நீங்கள் வந்து எப்படி சொல்ல, நம்ம வேலையை எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக இருக்கும். அளக்கணும், அயர்ன் பண்ணணும், அளக்கணும், கட் பண்ணணும், கொக்கி வைக்கணும், கஸ்டமர்கிட்ட கொடுக்கணும். சேம் ப்ராசஸ், எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ அதனால் நெக்கு டிசைன் இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ரேர். ஏதாவது ஒரு கஸ்டமர் தான் கேட்பாங்க. அவங்களுக்கு மட்டும் பண்ணும்போது தான் நம்மளுக்கும் தைக்கும் போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி ப்ளவுஸ் பேட்டர்ன் தைக்கிறதுன்றது ரொம்ப நார்மல் ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். ஸோ நம்மளுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி போரிங் ஆக சான்ஸ் இருக்குது. பிகினர்ஸை சொல்கிறேன். இது ஒரு தொழிலாவோ இல்லை நம்ம அதில் ஒரு வருமானம் பார்க்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த 2 ப்ளவுஸை வந்து ஏன்னா ஸ்டிச்சிங் தொழிலை பொறுத்தவரை இன்றைக்கி நான் 4 ப்ளவுஸ் தைக்கிறேன்னா அந்த 4 ப்ளவுஸ்க்குரிய 400 அமௌண்ட்டும் என் கைக்கு அன்றைக்கே கிடைக்காது. ஓகேவா? அது போஸ்ட்மார்ட்டம் தான் ஆகும். என்னைக்காவது கஸ்டமர் வந்து வாங்குவாங்க, அதுலேயும் பெண்டிங் வைப்பாங்க. ஸோ நான் அன்னன்னைக்கு வேலை பார்த்தா அன்னன்னைக்கு சம்பளம் வந்து டெய்லரிங்கில் எனக்கு கிடைக்காது. ஸோ நம்மளோட மைண்டு வந்து டக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆகும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்கோ இல்லை நீங்கள் சுருட்டி மொத்தமாக கட் பண்ணி வச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு பண்ணுங்கள். நீங்கள் தைக்கிற துணிகள் வந்து மிச்சம் இருக்க வாய்ப்பே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பண்ணுங்கள். அதான் முக்கியம். எல்லா பீஸும் அதே மாதிரி கஸ்டமர் கைக்கு போகிற வரைக்கும் உங்கள் லைனிங் துணியிலையோ இல்லை இம்பார்ட்டண்ட் ப்ளவுஸ் துணியிலையோ மெயின் துணியிலையோ எந்த ஒரு பிசுறு துணியுமே நீங்கள் கீழே போடாதுங்க. அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏதாவது கரெக்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஏதாவது டிசைன் கேட்கலாம். அப்படி நீங்கள் வந்து அந்த பிட்டு துணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். எதையுமே கஸ்டமர் கைக்கு போய் அவங்களும் ஓகே சொல்கிற வரைக்கும் எந்த துணியுமே நீங்கள் வந்து தூக்கி எறிஞ்சிடாதீங்க. அது ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம வீடியோவை சேனல் எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய சிஸ்டர்ஸாக நினச்சி ஏன்னா நான் நிறையா கஷ்டப்பட்டு தான் இந்த தொழிலை வந்து கற்றுட்ருக்கேன். பட் இது நம்ம எப்படி சொல்ல, நம்ம இதில் வின் பண்ணிட்டோம்னா நம்மளோட
யாருமே நம்மளுக்கு இது எதிரி கிடையாது. டெய்லர் நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு தெருவில் எத்தனையோ டெய்லர் இருக்கலாம். அத்தனை டெய்லரையும் தாண்டி உங்ககிட்ட வர வைக்கணும்னா நீங்கள் கரெக்டாக தைக்கிறதுன்றது 2வது.